எல்லா சவுத் இந்தியன் கிச்சன்லயுமே பாத்தீங்கன்னா, இந்த சாம்பார் பவுடர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பெர்ஃபெக்ட்டா ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸோட ஆத்தென்டிக் அரோமா சேர்ந்த மாதிரியான ஒரு பவுடர் தான் இந்த சாம்பார் பவுடர். இதை எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு 100 கிராம் அளவுக்கு தனியாவை எடுத்து லேசா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாலே போதும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பிளேட்ல எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. அதே கடாயில 100 கிராம் தனியாவுக்கு 50 கிராம் அளவுக்கு காய்ந்த மிளகாய் இருக்கும் இல்லையா? அதை எடுத்து அதுலயும் சூடு பொறுக்கிற அளவுக்கு லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். மிளகா, மல்லி இதெல்லாம் தனித்தனியா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அதே கடாயில லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. இது எல்லாத்தையும் லேசா அதே சூடுலயே வறுத்துக்கணும். கடைசியா விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல ஒரு விரல் அளவுக்கு மஞ்சளை எடுத்து அம்மியில நல்லா பீஸ் பீஸா நசுக்கிக்கணும். அதை இதோட சேர்த்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது எல்லாத்தையும் மிளகா, மல்லியோடயே சேர்த்து வச்சு நல்லா ஆற விட்டுறணும். நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, விரலி மஞ்சள், வெந்தயம் இதோட அந்த காய்ஞ்ச மிளகாவையும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல ஒரு கோர்ஸ் பவுடரா அரைச்சுக்கணும். அதுக்கப்புறமா மல்லியும் சேர்த்துட்டு நல்ல ஒரு 2-3 தடவை மிக்ஸி ஜார்ல அரைச்சோம் அப்படின்னா நல்ல வாசனையோட அந்த சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடும். நல்ல ஃபைன் பவுடரா மிக்ஸி ஜார்ல அரைச்சதுக்கு அப்புறமா அதே பிளேட்ல போட்டு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே இந்த சாம்பார் பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் மிக்ஸி ஜார்ல அரைச்ச இந்த மிளகாத்தூளோட மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு பவுடர் எனக்கு கிடைக்கும். இதே சாம்பார் பவுடரை நம்ம 1 கிலோ மல்லி, 1/2 கிலோ மிளகா கூடவே இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து வெயில்ல நல்லா காய வச்சுட்டு மிஷின்ல கொடுத்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு ஏர்டைட் பாக்ஸ்ல 3 மந்த்ஸ் வரைக்குமே அந்த வாசனை கேடாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த சாம்பார் பவுடரை இன்னைக்கே நீங்க வீட்ல ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.